பழம்பெரும் தென்னிந்திய நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் தீவிர சாயி பக்தை என்பது அனைவரும் அறிந்ததே. ஒரு சமயம் அவருடைய கணவர் ஆதிநாராயணாவிற்கு உடல்நிலை சரியில்லை. உணவு குழாயில் ஒரு அடைப்பு காரணமாக எந்த ஆகாரமும் உள்ளே செல்லவில்லை. ஆபரேஷனை தவிர வேறு வழியில்லை என்று மருத்துவர்கள் தீர்மானமாய் சொல்லிவிட்டார்கள். அவருடைய உடல்நிலை குறித்தும் ஆபரேஷன் குறித்தும் அதிகமாய் பயம் கொண்டவராய் நடிகை அஞ்சலி தேவி பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் அருளை நாடி பெங்களூரு பிருந்தாவன ஆசிரமத்திற்கு சென்று பாபாவின் தரிசன வரிசையில் அமர்ந்தார். அன்றைய தரிசன நிகழ்வின் போது மந்திரில் இருந்து வெளிவந்த பாபாவை கண்டதும் அஞ்சலி தேவிக்கு அழுகை வந்தது. ஆனாலும் அவர் வாய் திறந்து எதுவும் கூறுவதற்கு முன்பாகவே, கவலைப்படாதே, உன் கணவருக்கு ஆபரேஷன் தேவையில்லை என்று அபயஹஸ்தம் காட்டிய பாபா தமக்கே உரிய பாணியில் வலது கரத்தை சுழற்றி அசைத்து ஒரு ஆப்பிள் பழத்தை வரவழைத்தார். இந்த பழத்தின் சாறை அவருக்கு கொடு, குணமாகி விடுவார் என்று உறுதியளித்தார் பாபா. பாபாவின் ஆசியுடன் ஆப்பிள் பழத்தையும் வாங்கிக் கொண்டு பெங்களூரு வந்த வேகத்தில் சென்னை திரும்பிய நடிகை அஞ்சலி தேவி பழசாரை தனது கணவருக்கு புகட்டினார். அதுவரை அடைத்திருந்த உணவு குழாய் அந்த கணமே வழிவிட பழரசம் உள்ளே இறங்கியது. மருத்துவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் படிப்படியாக திரு ஆதிநாராயணா அவர்கள் குணமடைந்தார் என்பதை சொல்லவும் வேண்டுமா?